Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala rasulillahi sallallahu alaihi wasallam wa alihi wa sahbihi ajmain, amma ba'd. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் ஒன்றை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்து வருகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த காலகட்டத்திற்கு தோதுவாக அறிவுரைகள் இருக்கும். நாம் இப்போது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரம்லான் மதத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய நன்மைகளையும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்க இருக்கிற பலன்களையும் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக சில விஷயத்தை எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க, சில விஷயத்தை ஆதரவு சொல்லியிருக்கிறாங்க. எதை எச்சரித்தார்கள், எதை ஆதரவு தெரிவித்தார்கள் என்று பிரித்து பார்த்து விட்டால் எச்சரிக்கை செய்யப்பட்டதிலிருந்து விலகி இருப்போம், ஆதரவு தந்ததிலிருந்து நாமும் அந்த அமலை செய்வோம். குறிப்பாக மார்க்க காரியங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் உள்ளடக்கியதாக இருக்கும். ஒன்று என்னென்னா நோக்கம், இன்னொன்று தேவை. நோக்கத்திற்காக தேவைகளை அனுசரித்து செய்ய வேண்டும். நோக்கத்தை விட்டுவிட்டு தேவைகளுக்காக அதிக நேரத்தை செலவு செய்யக்கூடாது. இதுதான் நம்முடைய மார்க்கத்துடைய அடிப்படை விதி. இது ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த விதி. இதுதான் விதின்னா என்னது? ரூல்ஸ். நோக்கம் ஒன்று இருக்கும், அந்த நோக்கத்தை அடைவதற்காக தேவைகள் இருக்கிறது. ஆனால் தேவைகளின் பக்கம் அதிகம் செலுத்திவிட்டு, கவனம் செலுத்திவிட்டு நோக்கத்தை மறந்துவிடக்கூடாது என்று எல்லா இபாதத்துகளையும் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க. உதாரணமாக அந்த உலகத்தில் நம்ம ஏன் வாழ்கிறோம்? அது நோக்கம். எதுக்கு வாழ்கிறோம் எல்லாரும்? அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வமா கலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைத்திருப்பது என்னை வணங்குவதற்காக. வணங்குவதுன்னா என்ன? அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இதுதான் நோக்கம். தேவைகள் என்ன? அந்த வாழ்க்கை வாழ்வதற்காக சாப்பிடணும், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும், ஒரு இடத்துல தங்கி இருக்கணும், தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக நமக்கு தேவையான வசதிகள் இருக்கணும். இதெல்லாம் தேவைகள். ட்ரெஸ்ஸு போட்டுக்கொள்கிறதும், சாப்பாடு சாப்பிட்றதும், குளிக்கிறதும், அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிறதும், இதெல்லாம் தேவைகள். இதற்காக நோக்கத்தை மறந்துவிடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நோக்கம் என்னது? நோக்கம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். இதுதான் நோக்கம். ஆனால் மனித கூட்டம் எதன் பக்கம் அலைகிறது என்று சொன்னால் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் அலைகிறது. அதிகமான நேரங்கள் எதில் செலவு பண்ணுது? தன் தேவைகள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். நோக்கம் ஸ்பாயில் ஆகிடுது. அதே மாதிரி தான் நோன்புக்கான நோக்கம் இருக்கிறது, தேவை இருக்கிறது. இது ரெண்டாக பிரிக்கணும் எல்லா விஷயத்துலையுமே. எந்த விஷயத்தை விவாதத்தை எடுத்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்து ரெண்டு விஷயம்தான். ஒன்று நோக்கம், இன்னொன்று தேவை. நோக்கம் என்னவா? ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை சொல்கிறாங்க தெளிவாக. புகாரியில் 1957 இருக்குது. சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் எச்சரித்தாங்க. மல்லம் யதா கௌல ஸூரி வ அமல பிஹி லைஸ லில்லாஹி ஹாஜத்தன் அன் யதா தாமஹு வ ஷராபஹு. என்ன சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் இதில்? யார் ஒருவர் நோன்பு நோக்கும்போது கெட்ட பேச்சுகளையும் பொய் பேசுவதையும் அந்த பொய் பேசியதற்கு தகுந்த மாதிரி அமல் செய்வதையும் விட்டுவிடவில்லையோ அந்த நபருக்கு சாப்பிடாமல் இருப்பதாலோ தண்ணீர் குடிப்பதாலோ இருப்பதாலோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. ஒரு குறிப்பு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். சாப்பிடாமல் இருக்கிறதும் தண்ணி குடிக்காமல் இருக்கிறதும் நோன்பை நோற்பதற்கான தேவை அது. ஆனால் அதில் அதிகமாக கவனம் செலுத்தி விட்டு நோக்கம் என்ன? நோம்புடைய நோக்கம் என்ன?
நோம்புடைய நோக்கம் என்னால சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கும். நோக்கம் நீங்கள் நோன்பை சரியாக நோற்றிவிட்டால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுபவர்களாக ஆகிவிடலாம். இதுதான் நோக்கம். நோன்பு மூலமாக நமக்கு கிடைக்கிற நோக்கம் என்னென்னா, அதை கரெக்டாக நம்ம வச்சுட்டோம்னு சொன்னாக்கா அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்துடுவோம். அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை நமக்குள்ளே வந்துவிடும். அதுக்கு பிறகு பாக்கி இருக்கிற காலங்களை இந்த ஒரு மாதம் ப்ராக்டிஸ் எடுத்துவிட்டு பாக்கி இருக்கிற 11 மாதங்களை அந்த அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிற வாழ்க்கையை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும்னு நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த நோக்கத்தை ஸ்பாயில் பண்ணாமல் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். நம்ம இப்போ இஃப்தார் செய்வதோ அல்லது சஹர் செய்வதோ அது தேவை. அந்த தேவைகள் அதிகமாக கவனம் செலுத்திவிட்டு எதை நோன்பு மூலமாக பெற வேண்டுமோ அதை விட்டுவிடக்கூடாது என்று நிறைய இடங்களில் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. இதான் எச்சரிக்கை. நோக்கங்களை பெற வேண்டுமானால் அந்த நோக்கத்தை மனதில் நியத்து வைத்துக்கொண்டு நான் இந்த ஒரு மாத காலம் நோன்பு வைத்து விட்டேன் என்று சொன்னால் என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிற பண்பு வந்து விடலாம். இதுதான் நோக்கம். அதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும் அதிகமாக நேரங்களை. எப்படி ட்ரை பண்ணுறது? அதுக்கு அதோடு அல்லாஹ்வோடு இணைவதற்கு, அல்லாஹ்வோடு சேருவதற்கான, அல்லாஹ்வோட நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கான அமல்களில் அதிகமாக நம்ம கவனம் செலுத்த வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. என்ன காரணத்தினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் 2 தொழுதாங்க? என்ன காரணத்தினால எப்போ பார்த்தாலும் ஈத்திகாஃப் இருந்தாங்க, லாஸ்ட் 10 இருந்தாங்க? எந்த காரணத்தினால தொழுகை அதிகமாக தொழுதார்கள்? எந்த காரணத்தினால ரமலான் மாதங்களில் அதிகமாக திக்ர் செய்தார்கள்? என்ன காரணத்தினால எப்போதுமே பள்ளிவாசலில் உட்கார்ந்துக்கிட்டு சஹாபாக்களுக்கு ஏறிக்கொண்டே இருந்தார் அந்த மாதம் முழுவதும்? எதற்காக குடும்பத்தினரை எழுப்பினார்கள்? நோக்கம் இதுதான். நோக்கம் என்பது அந்த ஒரு மாத காலங்களும் அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தன்னை அல்லாஹ்கிட்ட ஒப்படைக்கிற ஒரு நோக்கத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க அதிகமான நேரங்களில். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல நோக்கங்கள் மறைக்கப்பட்டு தேவைகளுக்கு அதிகமான நேரங்கள் செலவழிக்கப்படுகிறது. எதுக்கு நேரம் அதிகம் செலவழிக்கப்படுகிறது? இஃப்தாருக்கு என்ன செய்வது, சஹருக்கு என்ன செய்வது, என்னென்ன ப்ரோக்ராம்லாம் போடுவது, எதை போய் எங்கே வாங்கிறது, என்ன செய்யலாம், இன்றைக்குள்ள மெனு என்ன, இதில் தான் அதிகமாக ஆண்களும் பெண்களும் அங்கே போய் அதிகமான நேரங்கள் இன்றைக்கு இபாதத்து மறைந்து விடுகிறார்கள். இது சைத்தானுடைய ஒரு இபாதத்து மாதிரி இருக்கும். அது பார்த்தாக்கா பெண்கள் எடுத்துக்கொண்டாலும் அப்படி தான். 2 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா இஃப்தார் வரைக்கும் அதான் வேலையாக இருக்கும். அப்போ இதை நம்ம விளங்கியவர்கள் குறைஞ்சபட்சம் தேவைகளுக்காக நோக்கத்தை மறந்துவிடக்கூடாது என்ற விஷயத்தை நாம் முதல்ல உணரணும். நோக்கத்திற்கு அதிக நேரமும் தேவைகளுக்கு குறைஞ்ச நேரமும் செலவு பண்ணால் போதும். ஆனால் தலைகீழாக ஆகிவிட்டால் என்ன ஆகிடும்? நோக்கம் மறக்கடிக்கப்பட்டு தேவைகளுக்கு அதிக கவனம் செலுத்திடுவோம். அது ரமலான் வரும், ரமலான் போகும், ரமலான் வரும், ரமலான் போகும், ஜும்மா வரும், ஜும்மா போகும். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை வந்திருக்கும், போயிட்டே இருக்கும். சேஞ்ச் என்ன இருந்தது? அப்போ நோக்கத்தை சரியாக பயன்படுத்தி விட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் சேஞ்ச் வந்துடும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த பாடம் என்னன்னாக்கா, நோக்கத்தை நிறைவேற்றி விட்டால் தேவைகள் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த பாடம் இது. நல்லா கவனிச்சிங்க நான் சொல்கிறது. நோக்கத்துக்காக நீ உலகத்தில் செயல்பட்டால் உனக்கு தேவைகளை கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்து விடுவான். அந்த தேவைகள் உனக்கு ஏற்கனவே எழுதப்பட்டது தான். அது உனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டது தான். ஆனால் தேவையை நோக்கி ஓடுகிறவர்கள் நோக்கத்தை நிறைவேற்ற மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுதான் இன்றைக்கு நான் சாராம்சத்தை அப்படியே சொல்லிட்டேன் உங்களுக்கு. 10 நிமிஷத்தில் மொத்த நோன்புடைய சாராம்சம் இதுதான். நோக்கம் அந்த மாதத்தில் அதிகமான இபாதத்துகள், அதிகமாக குர்ஆனை ஓதுதல், குர்ஆனை ஓதி அதனுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளுதல், கருத்தை விளங்கிக் கொள்ளுதல், ஏற்கனவே நம்ம செஞ்ச பாவங்களை அல்லாஹ்ட்ட சொல்லி அதிலிருந்து விலகுவதற்காக பாடுபடுதல், அதற்காக எல்லா ஏற்பாட்டையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இங்கே அதுக்கான எல்லா ஏற்பாடும் இங்கே இருக்குது. சைத்தான் கட்டப்படுகிறான், வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகிறது. எல்லா சட்டப்பையும் இந்த மனித குலத்திற்கு அல்லாஹ் தருகிறான் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு. அப்போ அதையெல்லாம் விட்டு அப்போ இபாதத்து செய்வதற்கு ஈஸியாக அல்லாஹ் அந்த ஒரு மாதத்தை வைத்திருக்கிறான். மற்ற நாளில் கூட சைத்தான் திறந்து விடப்பட்டு கெடுப்பான். ஆனால் ரமலான் மாதத்தில் அப்படி கிடையாது. ரமலான் மாதத்தில் முழுமையாக அல்லாஹ்வுடைய அருள்படி. அதனால தான் இந்த ஒரு மாதம் கிடைக்கிறதே பெரிய மேட்ருங்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு. இது யாராருக்கெல்லாம் இந்த மாதம் அடைந்து விடுகிறார்களோ அது மிகப்பெரிய பாக்கியமாக அதை கருத வேண்டும். அந்த நோக்கத்தை சரியாக நீங்கள் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்தில் நாம் எந்த அளவுக்கு மேக்சிமம் எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவிற்கு நாம் ஒரு ப்ரோக்ராம் போட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது
நான் வந்து 30 நாட்கள் எப்படி நான் என்னுடைய இபாதத்தில் கழிக்கப் போகிறேன். அது தேவைகளுக்கு அதிகமாக நேரத்தை ஒதுக்க வேணாம். ஒரு மாதத்துக்கு தேவைகள் அலைஞ்சாலும் மைண்டு ஃபுல்லாக எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே தேவைகளுக்கு அலைகிறதே தவிர நோக்கத்தை மறந்து விட்டு சுற்றுகிறது. அதனால் கடைசி நேரத்தில் பாதிக்கப்படுகிறது. ரமலான் வருகிறது போகிறது, அதனால் எந்த ஒரு மாற்றம் நம்மிடத்தில் வருவதில்லை. இல்லை மாஷா அல்லா, எல்லாரையும் சொல்லலை. அதனால தான் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. இந்த நோக்கம் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். நீ சாப்பிடாமல் இருந்தால் என்ன, நீ வந்து தண்ணி குடிக்காமல் இருந்தால் எனக்கு என்ன, ஆனால் ஒன்றை இருக்கிற அந்த பேடு ஹேபிட்டு போவே இல்லை, பொய் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீ வியாபாரம் பண்ணுற, மற்ற விஷயங்கள் நீ செய்கிற, என்ன யூஸு அப்படின்னு ரசூல் அந்த அதிசயில் கேட்குறாங்க. அதுதான் சிந்திக்கணும். நம்ம ஏன் ரசூல் சலாசலம் இப்படி எச்சரிக்கிறாங்க? நோன்பு பாலா போயிடுன்னு அர்த்தம். நோம்போட நோக்கத்தை நீ பாலா அடிச்சுட்டு உன் தேவைகள் நிறைவேற்றுவாதிகளை பாடுபட்டினாக்கா நீ எப்போதும் மட்டும் தான் இருப்ப. அதுக்கு பிறகு ரமலான் முடிஞ்ச பிறகு தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது. அதுதான் சமுதாயத்தில் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கூட்டங்கள் ஏன் கூடுகிறது என்பதற்கு காரணம் இதுதான். அப்போ உண்மையான விஷயத்தை மக்கள் மத்தியில் இன்ஷா அல்லாஹ் நம்மை போன்ற விளங்கியவர்கள் அவங்களுக்கு சொல்லணும், வீடுகளுக்கு சொல்லணும். நீங்கள் நோக்கம் தேவை எல்லாத்துக்குமே, எல்லா விஷயத்துலையுமே இருக்குது. நோக்கம் தேவை. நோக்கத்துக்காக பாடுபடும் போது தேவைகள் எல்லாம் நமக்கு தந்து கொண்டே இருப்பாங்க. சுமூத்தாக வந்து நம்மளுக்கு எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கான தேவையான சாப்பாடு, ஆடைகள், தங்கமிடம், மற்ற விஷயங்கள் அதான் எல்லாம் அனுபவிக்கிறோம். வேறு என்ன அனுபவிக்க போகிறோம்? அப்போ நோக்கத்தை நிறைவேற்றாமல் தேவைக்கு அனுபவிக்கிறவன் என்ன செய்கிறான்? இன்னைக்கு விட்டு போகிற எல்லாத்தையும் அவன் சம்பாதிச்சதை எல்லாம் போட்டு அடிச்சுட்டு நிற்கிறான். இன்னைக்கு இதான் காரணம். இதான் பேசிக் நம்மளுக்கு. ரசூலுல்லாஹி பாடத்தில் என்ன இந்த ஹதீஸ் மூலமாக அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் இப்படி பார்க்கணும். நீங்கள் தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், எந்த பிற காரியங்களாக இருக்கட்டும், மார்க்கத்துடைய கடமைகள் எல்லாமே நோக்கமும் தேவைகளும் உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி சொல்லிக் கொடுக்குறாங்க. இது போன்ற நிறைய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இதில் இருக்குது. நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம ஜும்மாக்கள்லையோ அல்லது வருகின்ற வாரங்கள்லையோ நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் கிடைத்த அந்த அறிவுரையை பெற்றுக்கொண்டு நாமும் நம்முடைய குடும்பத்தினர்களும் நம்முடைய சமுதாய மக்களும் இது போன்ற அறிவுகளை பெற்று அவர்கள் சரியாக அவர்கள் விளங்கி செயல்பட வேண்டும். அதற்கு வல்லல் ரஹ்மான் நல்லொரு பளிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.